ஹஸ்ரத் அவர்களுக்கு மீலாது விழா குழுவின் சார்பாக ஜனாப் அப்துல் ரஷீத் அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். நிறைவுரையாற்ற இருக்கக்கூடிய ஹஸ்ரத் கிப்லா OM அப்துல் காதர் ஹஸ்ரத் அவர்களுக்கு விழா குழுவினுடைய பொருளாளர் ஜனாப் AIMM சையத் அபுபக்கர் அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத் ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். लक़द जाअकुम रसूलुम मिन अनफुसिकुम अज़ीज़ुन अलैहि मा अनित्तुम हरीसुन अलैकुम बिल मुमिनीन रऊफ़ुर रहीम. सदक़ल्लाहु मौलानल अलियुल अज़ीम. अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन शम्सिल अंबियाई व बद्रिल मुरसलीन वकुतुबिल औलियाई वफ्तिखारिल मुत्तकीन ताजुल उम्मति शफीउल मुज़निबीन शफीई यौमल क़ियामति अल्लाहु या हादी. अस्सलातु वस्सलामु अलैका या सय्यदी या रसूलल्लाह या सय्यदी हज़रत वसल्लल्लाहु मुहीद्दीन अब्दुल कादिर नसीब या अल्लाह अंतल्लाह बला वल्लाह अंतल्लाह ला अंतल्लाह अल्लाह अल्लाह वल्लाह या साहिब वक्त या साहिब या साहिब या साहिब இவ்வூரின் அனைத்து மஹல்லா ஜமாத்தார்களும் ஒருங்கிணைந்து நடத்துகின்ற இந்த மீலாது பெருவிழாவின் தலைவர் கிழக்கரை டவுன் காசி அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் டாக்டர் அல்ஹாஜ் ASM கியாதுத்தீன் MPPS TCH அவர்களே, இங்கு நம்மையெல்லாம் உற்சாகப்படுத்துகின்ற உரை தந்து அமர்ந்திருக்கின்ற தலைமை ஹத்தீப் மௌலானா அஸ்மத் ஹுசைன் ஹதரத் அவர்களே, அன்பு சகோதரர் ஹாஜா மஹீத்தீன் ஹதரத் அவர்களே, சிறப்பான இளைய உலமாக்கள், பின்பற்றி ஒழுகின்ற உற்சாகத்தை கொண்டு செயல்படுகின்ற மௌலானா அப்துல் அஜீஸ் ஃபாசில் பாக்கவி அவர்களே, அன்பிற்குரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரால் மாதிஹுர் ரசூல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய திருச்சபையிலே உங்களையெல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றமைக்காக மிக பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
காலமெல்லாம் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதையே தொழிலாக கொண்ட இந்த பெருமகான் அடங்கியிருக்கின்ற இந்த திருச்சபையிலே பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்ததே என்பதற்காக உண்மையிலே மட்டில்லா மகிழ்ச்சியை அடைகின்றேன். அல்லாஹு தஆலா அந்த மகானுக்கு என்னென்ன ஷரப்புகளையும் பரக்கத்துகளையும் மறுவுலக பாக்கியங்களையும் நல்குவானோ அந்த பாக்கியங்கள் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று இறைவனிடத்தில் வேண்டி, இதன் பொருட்டால் இறையில்லமாம் திரு கஅபத்துல்லாவை திரும்பவும் தவாஃப் செய்யும் பாக்கியமும் ஈருலகநாதரின் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பவும் ஜியாரத் செய்வதுடன் அவர்களை கனவிலும் நனவிலையும் கண்டு களித்து அளவளாவி ஆனந்த பரவசம் அடைந்து அவருடன் இணைந்து சொர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியமும் அங்கு அல்லாஹ்வை காணக்கூடிய லிகா என்னும் பாக்கியமும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து இவ்வுலகத்திலிருந்து பிரியும் தருணத்தில் அத்திருக்கலிமாவை முன்மொழிந்த வண்ணமே மனம் நிறைவாக இவ்வுலகிலிருந்து விடைபெற்று செல்ல நம் அனைவர்களுக்கும் நல் தௌஃபீக்கை செய்தருள் புரிவானாக. கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரால் ஒன்று கூட்டிய அல்லாஹ் நாளை மஹ்ஷர் மைதானத்திலேயும் இன்னும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலேயும் அந்த கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையின் கீழால் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டி அருள் புரிவானாக. கணியத்திற்குரிய பெருமக்களே, டென்மார்க் ஒருவன் கேலி சித்திரம் வரைந்தான். அப்போது ஆனந்த விகடன் என்ற ஒரு தமிழ் வார பத்திரிகையிலே ஒரு சந்தேகம் ஒன்றை கிளப்பியிருந்தார்கள். உலகத்தில் பல மதத்தவர்கள் வாழுகிறார்கள், கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர்கள் வாழுகிறார்கள், இந்து பெருங்குடி மக்கள் வாழுகிறார்கள், இஸ்லாமியர்களும் வாழுகிறார்கள். கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்த பெரியவர்களை யாராவது பத்திரிகைகளிலே கிண்டல் செய்தால் அவர்கள் அதற்காக பெரிய அளவிற்கு உணர்ச்சி வசப்படுவதில்லை. இந்து சமய பெரியவர்களை ஆச்சாரியார்களை கிண்டல் செய்தால் அதற்காக அவர்கள் உணர்ச்சி வசப்படுவதில்லை. ஆனால் இந்த இஸ்லாமியர்களுக்கு மட்டும் என்ன வந்தது? இவர்கள் ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுகிறார்கள்? கேலி செய்வதும் கிண்டல் செய்வதும் இந்த உலகத்திலே வழக்கமான ஒன்றுதான். இதற்காக ஏன் இவர்கள் இவ்வளவு எதிர்ப்புகளை காட்ட வேண்டும், துடிதுடித்து போகிறார்களே ஏன் என்ற ஒரு கேள்வியை அந்த பத்திரிகையிலே எழுப்பியிருந்தார்கள். நியாயமான கேள்விதான். ஆனால் அருமையான பெருமக்களே, இந்து பெருங்குடி மக்கள் அவர்களுடைய தலைவர்களுடைய தொடர்பும், கிறிஸ்தவ பெருமக்கள் அவர்களுடைய தலைவருடைய தொடர்பும் நாம் நம் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருக்கின்ற தொடர்பும் ஒன்றானதல்ல. நாம் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கொண்டிருக்கின்ற தொடர்பு அது காலத்தை கடந்து புனிதமான, இறுக்கமான, இணக்கமான ஒரு தொடர்பு. உலகத்தில் எந்த சமய தலைவருக்கும் அந்த மக்களோடு அப்படி ஒரு தொடர்பு கிடைக்கவில்லை. ஏன் தெரியுமா? கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் எவ்வளவு தொடர்பு கொண்டிருக்கிறோம் என்றால், இன்று இப்பொழுதே பெருமானாரிடத்தில் நம்மால் உரையாட முடியும். 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் எத்தனை 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, இன்றும் இப்பொழுதே பெருமானாரோடு நம்மால் உரையாட முடியும். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூல் அல்லாஹ் என்று சொல்லி பாருங்கள். சொல்லி முடிப்பதற்குள் ஒரு மலக்கு அதை ஏந்தி கொண்டு செல்கிறார் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு. அங்கே கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உயிரை திரும்ப கொடுத்து எழுப்புகிறார். நான் கூட சொல்வதுண்டு,
இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்று. ஆமாம் பெருமக்களே, ஒரு பாட்டு ஒன்று வரும், மொட்டுகளே மொட்டுகளே மெல்ல மலருங்கள், மலர்களே நீங்கள் விரியும் பொழுது சப்தித்து விடாதீர்கள், ஏனென்றால் என் அவன் தூக்கத்தை கலைத்துவிடும். ஒரு அன்பன் மற்றொரு அன்பனை தூங்குவதும் பொழுது எழுப்ப மாட்டான். ஒரு அன்பன் மற்றொரு அன்பனை தூங்கும் போது எழுப்ப மாட்டான். அதை அவன் காவியத்திலே பாடுகிறான், மலர் கூட நீ வேகமாக மலர்ந்து விடாதே, என் அவனுடைய தூக்கம் கட்டுவிடும் என்று. அப்படியான அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான். உலகத்தில் வேறு யாரின் மீதும் அவ்வளவு அன்பு அல்லாஹ்வுக்கு கிடையாது. அவ்வளவு அன்பு வைத்திருக்கின்ற அல்லாஹ் தூங்குகின்ற அல்ல, உயிரை விட்டும் பிரிந்து விட்ட ஒரு நிலை, அவர்களை தட்டி எழுப்புகின்றான். மாமின் அஹதின் யுஸல்லிமு அலைய இல்லா ரத்தல்லாஹு அலைய ரூஹி. விழிப்புரையை செய்யவில்லை, விழிப்பு விட்டும் அப்பாற்பட்டு உலகத்திலிருந்து மறைந்து விட்ட அந்த நிலை, ரூஹை திரும்பி கொடுக்கிறான். யாருக்காக வேண்டி? இந்த அப்பாவி இங்கிருந்து சலாம் சொல்கிறான் என்பதற்காக வேண்டி. யாரோ ஒரு அப்பாவி எங்கோ ஒரு மலையில் இருந்து கொண்டு அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிவிட்டான் என்பதற்காக வேண்டி தன்னுடைய ஹபீபை உயிர் கொடுத்து எழுப்புகிறார். இந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான் என்பதை பாருங்கள். தன்னுடைய ஹபீபை எழுப்பவில்லை, உயிர் கொடுத்து எழுப்புகிறான். அபூதாவுதிலே ரிவாயத்து, பைஹக்கியுடைய ரிவாயத்தெல்லாம் இந்த செய்திகளை சொல்லி இருக்கிறது. உயிர் கொடுத்து எழுப்புகின்றான். நான் அவருக்கு சலாம் பதில் சொல்கிறேன். கொண்டு வருகின்ற மலக்கு சொல்கிறார், இன்னா இந்த ஊரிலே இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாளுடைய மகன் இன்னார் சலாம் சொன்னார் என்று சொல்கிறார். உடனே வ அலைக்குமுஸ்ஸலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் வ அலைக்குமுஸ்ஸலாமோடு நிறுத்திக் கொள்ளவில்லை, வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து சேர்த்து சொல்வார்கள். ஏனென்றால் அதுதான் அவர்களுடைய நாகரிகம். ஒன்று சொன்னால் இரண்டாக சொல்வார்கள், இரண்டு சொன்னால் மூன்றாக சொல்வார்கள். எனவே நாம் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொன்னால் வ அலைக்குமுஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து என்று பெருமானாரோடு இப்பொழுது தொடர்பு கொள்ள முடியும். உலகத்தில் எந்த தலைவரோடு யாராவது தொடர்பு கொள்ள முடியுமா? நிச்சயமாக இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய பந்தம் சாதாரண பந்தம் அல்ல. இன்றும் நாம் பேசுகிறோம், காலத்தை கடந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, அது மட்டுமல்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த தளத்திற்கு நாம் சென்று இந்த நூற்றாண்டிலே 2008 பெருமானார் உலகத்திலிருந்து பிரிந்து சென்று 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டது, அதற்கு மேலும் ஆகிவிட்டது. இந்த தருணத்திலே பெருமானாருடைய ரவுதாவிற்கு நின்று நாம் அவர்களை சந்திப்போமே ஆனால் அங்கு ஒரு அதிசயம் நடைபெறுகிறது. என்ன அதிசயம் தெரியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாரனி பஅத வஃபாத்தி கஅன்னமா ஸாரனி ஃபீ ஹயாத்தி. நான் உலகத்திலிருந்து பிரிந்து சென்றதற்கு பிறகு யார் என்னை சந்திக்கிறார்களோ அவர்கள் என் ஹயாத்திலேயே சந்தித்ததை போன்றாவார். இதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா? பெருமானார் முன்னால் நின்று நாம் சலாம் சொன்னால் ஒன்றிற்கு நாம் ரசூலுல்லாஹ் காலத்திற்கு போய்விடுகிறோம், அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் காலத்துக்கு வந்து விடுகிறார்கள். ரெண்டில் ஒன்று நடைபெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜியாரத்திற்கு நாம் செல்வோமேயானால் அவர்கள் ஜீவிய காலத்தில் சந்தித்ததை போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எப்படி சிந்தித்தார்களோ, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சிந்தித்தார்களோ, அனஸ் ரலியல்லாஹு எப்படி சிந்தித்தார்களோ, அதை போன்று இந்த அப்துல் காரும் சந்திக்கிறான். இந்த வாக்கியம் உலகத்தில் எந்த தலைவருக்காவது உண்டா? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆம், இன்னொன்றும் இருக்கிறது. ஒரு சலவாத் என்று ஒன்று இருக்கிறது. அந்த சலவாத்தினுடைய வரலாற்றை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை எப்பொழுது அருளினான்? சபபு நுசூல் என்று சொல்வார்கள். அந்த வரலாற்று பின்னணி, ஒரு வசனம் அருளப் பெற்றதென்றால் அதனுடைய பின்னணி வரலாறு ஒன்று இருக்கும். அந்த வரலாற்று பின்னணியை நீங்கள் ஆய்ந்து பார்த்தீர்களே ஆனால் ஒரு உண்மை புலப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மிகப்பெரிய அன்பு செலுத்தியவர்களாக இருந்தார்கள். மாதிஹுர் ரசூலை போன்று
காலம் கடந்தவர்கள் இவ்வளவு அன்பாக இருந்தார்கள் என்றால் பெருமானாருடைய ஜீவி காலத்தில் வாழ்ந்த அத்தனை சஹாபாக்களும் அவர்கள் அத்தனை பேர்களும் பெருமானாரின் மீது மிகப்பெரிய காதல் கொண்டிருந்தார்கள். 1,24,000 காதல் காவியங்கள் படைக்க முடியும். ஒவ்வொரு சஹாபியினுடைய வரலாறும் அப்படிப்பட்டது. மிகப்பெரிய நேசம் கொண்ட காரணத்தினால் எப்பொழுதும் ரசூலுல்லாஹ்வுடனேயே இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். பெருமானாரோடையே இருக்க வேண்டும். சாதாரணமாக ஒரு ஷேக், ஒரு உண்மையான ஷேக் இங்கு வந்துவிட்டால் அவர்களை தூங்க விடுவோமா? அவர்களை சிறுநீர் கழிக்க விடுவோமா? கூட்டம் கூட்டமாக வந்து மொய்த்து விடக்கூடிய காட்சியை நாம் பார்க்கவில்லையா உலகத்திலே? சராசரி ஒரு மனிதன் கொஞ்சம் உயர்ந்து விட்டான் இபாதத்திலே என்பதற்காக வேண்டி அவன் பின்னால் இவ்வளவு சுத்துகிறோம் எனால் ரசூலுல்லாஹ்வை அந்த சஹாபாக்கள் விட்டிருப்பார்களா? பெருமானாருடையே இருக்க வேண்டும். ஒரு அதிசயமான செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக வேண்டி கதவை திறந்து கொண்டு வெளியில் வருகிறார்கள். யாரோ ஒருவர் படுத்திருக்கிறார் இருளிலே. யார் என்று தட்டி எழுப்பினால் வேறு யாருமல்ல, ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான். என்ன அபூபக்கரே, ஏன் இங்கே படுத்திருக்கிறீர்? என்ன அபூபக்கரே, ஏன் இங்கே படுத்திருக்கிறீர்? இல்லை யா ரசூலல்லாஹ், வீட்டில் படுத்திருந்தேன். திடீரென்று உங்களை பார்க்க வேண்டும் என்று எனக்கு மனம் தோன்றியது. எனவே எழுந்திருத்து வந்தேன். எழுந்திருத்து வந்தீர்கள் அல்லவா, கதவை தட்ட வேண்டியதுதானே? வீட்டில் யார் இருக்கிறார்? உங்களுடைய மகளும் நானும் தானே இருக்கிறோம். கதவை தட்ட வேண்டியதுதானே? இல்லை, உங்களுக்கு சிரமம் தர வேணாம் என்று நான் விழித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் வரும்போது சந்திக்கலாம் என்று விழித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் எப்பொழுது தூங்கினேன் என்றே எனக்கு தெரியவில்லை. என்ன அபூபக்கரே, கடைசியாக உங்களிடத்தில் தானே நான் விடைபெற்றேன். நண்பர்களிடத்தில் எல்லாம் பேசிக் கொண்டிருந்து விட்டு கடைசியாக விடைபெறுவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் தான். கடைசியாக உங்களிடத்தில் தானே நான் விடைபெற்றேன். அப்படி இருந்து அதற்குள் நினைவு வந்ததா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட ஒரு வரலாறு. இமாம் பூஸிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கவியிலே இதை சொல்வார்கள். தூங்கிக் கொண்டிருந்தேன், திடீரென்று பெருமானாரை பார்க்க வேண்டும் என்று ஆவல் தோன்றியது. தூங்கிக் கொண்டிருந்தேன், பெருமானாரை பார்க்க வேண்டும் என்று ஆவல் தோன்றியது என்று தன்னுடைய கவி ஆரம்பிப்பார். அது மாதிரி சஹாபாக்கள் எந்நேரமும் பெருமானாரோடு இருக்க ஆரம்பித்தார்கள். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அவர்களுக்கு பல வேலைகள் இருக்கலாம். மனிதன் என்ற ரீதியில் மனைவிகளோடு உறவாடுவதற்கு, பேசிக் கொண்டிருப்பதற்கு அவர்களுடைய செயல்கள் தடைபட்டன. தடைபட்ட நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனின் 33-53வது வசனத்தை அருளுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இந்த மாதிரி நபி வீட்டுக்கு அடிக்கடி போற வழக்கத்தை வச்சுக்கிறாதீங்க. நபி வீட்டில் உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டே இருக்க வேண்டும் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிற வழக்கத்தை வைக்காதீங்க. உங்க மனசுல உள்ளது புரியுது, ஆனா அவங்க வேலை இருக்கத்தானே செய்து. லா ததுகுலு பியூத்தன் நபியி இல்லா யூதன லக்கும் இலா தாமின் கைரி நாதிரின இனாவும். நபியுடைய வீட்டிற்கு அழைக்கப்பட்டால் செல்லுங்கள், அழைக்கப்படவில்லையானால் செல்லாதீர்கள். வலாக்கின் இதா துஈத்தும் ஃபதுகுலு, அழைக்கப்பட்டால் போங்க. வைதா தைம்தும் ஃபந்தஷிரு, சாப்பிட்டா உடனே எழுந்திருச்சு இடத்தை காலி பண்ணிருங்க, அங்கே இருக்க வேண்டாம். வலா முஸ்தஅனீஸீன லிஹதீத், பெருமானாரிடத்தில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படாதீர்கள். இன்ன தாலிக்கும் கான யூதின் நபிய, இது நபிக்கு சங்கடமத்தை தருகிறது, சிரமத்தை தருகிறது. நபிக்கு அவங்க கூடவே நீங்கள் எந்நேரமும் இருக்க வேண்டும் என்று எண்ணுவது, அப்படி இருப்பது, பேசிக்கொண்டே இருப்பது அவர்களுக்கு சங்கடத்தை தருகிறது. அந்த நபி ஃபயஸ்தஹீ மின்கும், உங்களிடத்தில் சொல்ல வெட்கப்படுகிறார். நண்பர்களை எப்படி நான் எழுந்திருத்து செல்லுங்கள் என்று சொல்லுவேன்? என் நண்பர்களை எப்படி நான் எழுந்திருத்து செல்லுங்கள் என்று சொல்லுவேன்? சொன்னார்களே அப்துல் அஜீஸ் மௌலானா, முசாஃபஹா செய்யும் பொழுது கையை முதலிலே உருவ மாட்டார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பெருமானார் எப்படி நண்பர்களை எங்களை எழுந்திருத்தி செல்லுங்கள், எனக்கு வேலை இருக்குது, சீக்கிரம் போங்க என்பதாக எப்படி சொல்வார்கள்? நபி வெட்கப்படுகிறார். அல்லாஹ் சொல்கிறான் ஃபயஸ்தஹீ மின்கும், அவர் உங்களிடம் வெட்கப்படுகிறார். வல்லாஹு லா யஸ்தஹீ மினல் ஹக்கி, அல்லாஹ்வாகிய நான் வெட்கப்பட மாட்டேன், நான் ஓப்பன். எனவே நீ எழுந்திருச்சு போய்விடுங்கள் என்பதாக அல்லாஹ் அறிவிக்கிறான்.
ஆக அந்த சஹாபாக்களை எந்நேரமும் ரசூலுல்லாஹ்வுடனே இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அப்படி இருக்கக்கூடாது, இடத்தை காலி போய் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்ட அல்லாஹ் மனிதனுடைய உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்கிறான். அதை தொடர்ந்துதான் இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா என்ற வசனத்தை அருளுகின்றான். அதனுடைய பொருள் என்ன? அன்பான பெருமக்களே, அதற்கு பதிலாக நபியுடனேயே இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள். அவர் மீது நீங்கள் சலமாத்தி சொல்லுங்கள். சலமாத்தி சொல்லிக் கொண்டு இருப்பீர்களே ஆனால் எந்நேரமும் அவருடன் இருப்பதை போன்றுள்ள உணர்வை நீங்கள் பெறுவீர்கள். ரசூலுல்லாஹ்வுடனேயே பேசிக் கொண்டிருப்பதை போன்ற மன நிறைவை நான் உங்களுக்கு தருவேன். என் நேரமும் அவர்களோடு சதா உட்கார்ந்திருப்பதை போன்றும் அவர்களோடு பேசிக் கொண்டிருப்பதை போன்றும் உறவாடிக் கொண்டிருப்பதை போன்றும் நட்பு கொள்வதை போன்றுள்ள உணர்வை நான் உங்களுக்கு மன நிறைவை தருவேன் என சலவாத்தை சொல்லுங்கள். அது அந்த சஹாபாக்களுக்கு மட்டும் சொன்ன செய்தி அல்ல. அருமையான பெருமக்களே, 2008 வாழக்கூடிய நாமும் கூட அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத் என்றோ ஏதாவது ஸலவாத்தை நாம் சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருந்ததை, ரசூலுல்லாஹ்வோடு அளவாவிக் கொண்டிருந்த மன நிறைவை நாம் பெறுகிறோம். நான் சொல்கிறேன், மற்ற தலைவர்களை போன்ற அல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எங்களுக்குள்ள தொடர்பு, எங்களுக்கும் அவருக்குள்ள தொடர்பு இருக்கிறது. அதை காலத்தை கடந்தது. இப்பொழுதும் அவர்களோடு நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். இப்பொழுதும் நாம் அவர்களுடைய சன்னிதானத்திற்கு சென்றால் அந்த காலத்திற்கே நாங்கள் சென்று விடுகின்றோம். இப்பொழுதும் நாங்கள் ஸலவாத்தை சொன்னால் பெருமானாரோடு சகவாசம் கொண்ட அந்த அந்தஸ்தை பெறுகிறோம். எனவேதான் நாங்கள் துடித்து விடுவோம். பெருமானாரின் மீது எதை சொன்னாலும் நாங்கள் துடித்து விடுவோம். ஒரு மனிதன் தன்னுடைய தாயை திட்டினாலும் கூட சம்மதித்துக் கொள்வான். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌரவத்திற்கு ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்துவானே ஆனால் உடனடியாக வெறுத்தெழுவான். அதற்கு காரணம் என்ன? உண்மையான தொடர்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நமக்கு. தாயை திட்டினாலும் கூட சம்மதித்துக் கொள்வான். பெருமானாரின் மீது அவன் கொண்டிருக்கக்கூடிய அன்பை யாரும் சந்தேகிக்க விட மாட்டான். சமயத்தை நாம் பார்க்கிறோம், இவனை பார்த்தால் முரடனாக தெரிகிறது, பள்ளிவாசலுக்கு வாடகை கூட இருக்காது, அவனுக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தமா என்று கூட நினைப்போம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஏதாவது ஒரு செய்தி சொல்லப்படுமானால் அவன் நான் முதலிலே கோடாரி எடுத்துக்கொண்டு நிற்பான். அப்படியானால் அவனுடைய உள்ளத்திலே பெருமானாருடைய அன்பு தகதகத்துக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு இந்த சமுதாயத்திற்கு இல்லை என்று சொல்ல முடியாத அன்பான பெருமக்களே, நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இந்த சமுதாயத்திற்கு ரசூலுல்லாஹ் மீது எவ்வளவு அன்பு இருக்குன்னு நீங்கள் பார்க்க வேண்டுமே ஆனால் ஒன்று நீங்கள் செய்யுங்கள். ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற பொழுது ஒவ்வொருவரும் தன்னுடைய உறவினர்களிடத்திலையும் நண்பர்களிடத்திலும் பயணம் சொல்லிக் கொள்வார்கள். அப்படி பயணம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் நன்கு கவனித்தால் ஒரு காட்சி தென்படும். யாரிடத்தில் போய் சொன்னாலும் நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றேன் துஆ செய்யுங்கன்னு சொன்னாலும் அவர் தவறாமல் 2 செய்தியை சொல்வார். ஒன்று, காபத்துல்லாவில் எனக்காக வேண்டி இது துஆ செய்யுங்க என்று சொல்வார். சொல்லிவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவுக்கு போனால் என் சலாத்தை சொல்லுங்கள் என்று சொல்வார். சொல்லும் பொழுது அவருடைய கண்ணின் விளிம்பிலே கண்ணீர் கசிந்து கொண்டிருக்கும். யாரிடத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லி பாருங்கள். நான் ஹஜ்ஜுக்கு செல்கிறேன் என்று சொன்ன பொழுது காபத்துல்லாவிலே துஆ செய்யுங்கள் என்று சாதாரணமாக சொல்லி விடுவார். அடக்கிக் கொண்டு தன்னடக்கமாக சொல்லி விடுவார் காபத்துல்லாவிலே துஆ செய்யுங்கள் என்று. ஆனால் அடுத்த வார்த்தைக்கு வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுதாவிற்கு நீங்கள் செல்வீர்களே ஆனால் என்னுடைய சலாத்தை சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது விளிம்பிலே கண்ணீர் கசிகிறதே ஏன்? அன்பு இல்லாமலா? நிச்சயமாக அன்பு தகதகத்துக் கொண்டிருக்கிறது. நீர் பூத்த நெருப்பு போன்று சாம்பல் படர்ந்திருக்கிறது. அந்த சாம்பலை அகற்றுமையானால் உள்ளே ஜீவனுள்ள மஹப்பத் வெளியிலே தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த அன்பு இருக்க போய்த்தான் ரசூலுல்லாஹ் சம்பந்தமாக எந்த பயன் என்ன செய்தாலும் உன்னை தீர்த்து விட்டுத்தான் மற்றவர்களை பார்ப்பேன் என்று துடிக்கிறான். மற்றவர்களுக்கு இந்த அக்கறை இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய தொடர்பு அறுந்து போன தொடர்பு. தலைவர் என்றோ வாழ்ந்தார், இன்றும் அவருக்கும் இவருக்கும் சம்மந்தமே கிடையாது, எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே திட்டினால் திட்டி விட்டு போகட்டுமே, ஏசினா ஏசி விட்டு போகட்டுமே, நமக்கென்ன குறைந்து விடுகிறது என்று அவர்கள் வாழாதிருப்பார்கள். இஸ்லாமியர்கள் அப்படி இருக்க முடியாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண மனிதரா இங்கே சொன்னார்கள்.
உலகத்தில் இப்படி ஒரு தலைவரை நாம் பார்ப்பதற்கு அரிது. அல்லாஹு தஆலா நான் ஆரம்பத்தில் வாசித்த வசனத்திலே சொல்வான், லக்கது ஜாஅக்கும் ரசூலுன், உங்கள்கிட்ட ஒரு ரசூல் வந்திருக்கிறார் அப்பா, மின் அன்ஃபுசிக்கும், உங்கள் இனத்திலிருந்தே வந்திருக்கிறார், உங்களை மாதிரியே வந்திருக்கிறார். மூசாவை போன்று தண்ணீரிலே போடப்பட்ட அதிசயமாக வாழ்ந்தவர் அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்று காட்டிலே போடப்பட்ட அதிசயமாக வாழ்ந்தவர் அல்ல. சராசரி ஒரு தாய், உங்கள் மாதிரி ஒரு தாய் பெத்து போட்ட சராசரி ஒரு மனிதர். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வான், அசீசுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் கஷ்டப்படுவது அவருக்கு சிரமத்தை தருகிறது, நீங்கள் கஷ்டப்படுவது அவருக்கு சிரமத்தை தருகிறது. ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது பேராசை கொண்டவராக இருக்கிறார். பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், ஈமான் கொண்டவர்கள் மீது அன்பாளராகவும் கிருபை உள்ளவராகவும் இருக்கிறார் என்று சொல்கிறான். ஈமான் கொண்டவர்கள் மீது அன்பாளராக கிருபை உள்ளவராக இருக்கிறார் என்றால் முன்னால் உள்ளவர் யார்? முன்னால் யாரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான்? லக்கது ஜாஅக்கும் ரசூலுன், உங்களிடத்திலே ஒரு ரசூல் வந்திருக்கிறார். அசீசுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு சங்கடத்தை தருகிறது, நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு சங்கடத்தை தருகிறது. ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது பேராசை கொண்டவராக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு பில் மூமினீன ரவுஃபுர் ரஹீம், மூமின்களுக்கு அன்பாளனாகவும் அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்கிறான். அப்படியானால் மூமின்களுக்கு அன்பாளராக கிருபை உள்ளவராக இருக்கிறார் என்றால் முன்னால் உள்ளது யாருக்கு? முன்னால் உள்ளது யாருக்கென்றால் கேள்வி எழுகிறது. மூமின்கள் மீது அன்பாளராக அருளாளராக இருக்கிறார் என்றால் முன்னால் கஷ்டப்பட்டால் சங்கடப்படுகிறார் என்பது யாருக்கு? பேராசை கொண்டவராக இருக்கிறார் என்பது யாருக்கு என்று எண்ணுகிற பொழுது, கண்ணியத்திற்குரியவர்களே, மூமினாக இருந்து எல்லா அமலை செய்தவர்களிடத்தில் பெருமானார் கிருபை உள்ளவராக இருக்கிறார்கள். அமலை செய்யாத சராசரி உம்மத்தாக இருப்பார்களே, ஆனால் அவர்கள் கஷ்டப்படுவதை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். சராசரி உம்மத்துகள், தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, ஜக்காத் கிடையாது, ஹஜ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டான் என்பதற்காக வேண்டி அசீசுன் அலைஹி மா அனித்தும், அவன் கஷ்டப்படுவதை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். ஹரீசுன் அலைக்கும், அவர்கள் மீது பேராசை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஈமான் கொண்டவர்களாக, சர்வ அமல்களும் கூடியவர்களாக சம்பூர்ணமாக மாறிவிட்டீர்கள் என்றால் உங்கள் மீது அன்பு கொள்ளவராகவும் மிகப்பெரிய கிருபை உள்ளவராகவும் இருக்கிறார். சராசரி உம்மத்துகள் யாராக இருந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டாலேயே அவர்கள் கஷ்டப்படுவதை விரும்ப மாட்டார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வரலாற்றிலே ஒரு சம்பவம். ஒரு யூத ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார். யூத ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டிருக்கிறார்கள். நண்பர்கள் அழுகை ஓய்ந்த பிறகு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் அழுவதன் காரணம் என்ன? யூதன் செல்கிறான், அவன் ஒருவன் இறந்து போய் விட்டான், அவன் செல்கிறான், அதற்காண்டி தாங்கள் அழுவதென்ன? இல்லை, நான் நபியாக வந்ததற்கு பிறகு எல்லா மனிதரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கின்ற பொழுது என் கண் முன்னாலேயே ஒருவன் நரகத்திற்கு செல்வதை பார்த்தால் என்னால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நான் நபியாக வந்து விட்டேன், நான் நபியாக வந்ததற்கு பிறகு எல்லாரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் என் முன்னாலேயே ஒருவன் நரகத்திற்கு செல்கிறானே என்று நான் அழுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் மூமின்களுக்கு எவ்வளவு அன்புள்ளவர்களாக இருப்பார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இங்கு பெருமானாரை பற்றி பலவிதமான வார்த்தைகள், பலவிதமான தகவல்கள் என்று மிகச் சங்கடமான ஒரு காலகட்டம். அதை பற்றி துஆவில் கூட ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்ப அமலின் யுகர்ரிபுனா இலா ஹுப்பிக். யா அல்லாஹ், உன்னுடைய பிரியத்தை நான் கேட்கிறேன், உன் மீது நெருக்கி வைக்கக்கூடிய அமல்களின் பிரியத்தையும் நான் கேட்கிறேன், உன்னை பிரியப்பட்டவருடைய பிரியத்தையும் கேட்கிறேன். 3 காரியத்தை கேட்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய பிரியத்தை கேட்கிறேன், உன்னை பிரியப்படுபவருடைய பிரியத்தையும் கேட்கின்றேன், உன்னால் அண்மிக்க செய்யக்கூடிய அமல்களுடைய பிரியத்தையும் கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு
ஒயின் அரத்த பிகௌமின் ஃபித்னத்தன் ஃபதவஃபனா கைர மஃப்தூனீன். யா அல்லாஹ், ஒரு சமுதாயத்தை சோதித்து தீர்வது என்று முடிவு செய்து விட்டால் அந்த காலத்தில் எங்களை நீ வாழச் செய்யாதே. பிரியத்தை கேட்கிறேன் என்று சொன்ன பெருமானார் அடுத்து தொடர்ந்து சொல்லுகிறார்கள், ஒயின் அரத்த பிகௌமின் ஃபித்னத்தன், ஒரு சமுதாயத்தை சோதித்து தீர்வது என்று நீ முடிவு செய்து விட்டால் அந்த காலத்தில் வாழச் செய்யாதே என்று கேட்பார்களே. அந்த சோதனை என்ன சோதனை? அந்த மஹப்பத்தை பிரியப்படாத ஒரு கூட்டம் இருக்குமானால், முஹப்பத்தை சொல்லிவிட்டு பெருமானார் இதை சொல்கிறார்கள், முஹப்பத்தை பிரியப்படாத ஒரு கூட்டம் இருக்குமானால் அந்த காலத்தில் யா அல்லாஹ் எங்களை வாழச் செய்யாதே என்று கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோமோ? ரசூலுல்லாஹ்வை பற்றி காதே சகிக்க முடியாத வார்த்தைகள். இந்த காலத்தில் நாம் வாழும் பாக்கியம் பெற்றுவிட்டோமே என்று அழ வேண்டிய நிலையில் இருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் சிரமப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை. ஒரு வரலாற்று சிந்தனையை சொன்னால் பொருத்தம் என்று கருதுகிறேன். இரண்டு வரலாறு. ஒரு வரலாறு, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு குகையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது வெளியிலே பேச்சு சத்தம் கேட்கிறது. உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், எதிரிகள் வந்து விட்டார்களே, யா ரசூலல்லாஹ், எதிரிகள் வந்து விட்டார்களே என்று குழம்புகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என்னை பற்றி எனக்கு கவலை இல்லை, அக்கறை இல்லை. ஆனால் தங்கள் மேனியில் ஒரு சின்ன துரும்புபட்டாலும் கூட என்னால் தாங்கிக் கொள்ள இயலாதே யா ரசூலல்லாஹ், எதிரி வந்து விட்டார்களே. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஹஸன் இன்னல்லாஹ மானா, கவலைப்படாதீங்க, என்ன நடந்துற போது அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், என்ன நடந்துவிட போகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், திருக்குர்ஆன் சாட்சி. அந்த எதிரிகள் எப்படிப்பட்ட எதிரிகள் தெரியுமா? மக்காவிலே தண்டோரா போடப்பட்டது. 100 ஒட்டகை கொண்டு 100 ஒட்டகைகள் பரிசு அந்த முஹம்மதை உயிருடனோ பிணமாகவோ கொண்டு வந்து விட்டார். இதற்கு பல பேர் பல வகையிலே முயற்சிக்கிறார்கள். அப்போது ஒருவன் ஒரு மந்திரவாதிட்ட போனான். அந்த காலத்தில் மந்திரத்தில் கொஞ்சம் அதிகமான ஈடுபாடு உள்ள நேரம். மந்திரவாதிட்ட போய், அந்த ஆள் எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிச்சு கொடுத்துரு, 50-50, உனக்கு 50 ஒட்டகம் எனக்கு 50 ஒட்டகம், எங்கே இருக்கிறாங்கிறது கண்டுபிடிச்சு கொடுத்துரு, பாக்கியை நான் பார்த்துக்கிறேன். சரி என்று அவன் சோதிடம் விட்டு கணித்து இங்கே வான்னு கூட்டு வந்து குகையின் வாசல் நிப்பாட்டான். நிப்பாண்டிட்டு சொல்கிறான், இங்கே தான் அவர் இருக்கிறார். எங்கடா இருக்கிறார்? இங்கே யாருமே இல்லைடா. முன்னால் ஒரு குகை இருக்குது, அது பழடைஞ்ச குகை, மனிதன் உள்ளே சென்றதற்கான ஆதாரம் எதுவுமே இல்லை. எங்கே இருக்கிறார்? அப்போ சோதரன் சொன்னா, இங்கே தான் அவர் இருக்கிறார். நான் எல்லா கணக்கையும் பார்த்துட்டேன், வேற எங்கேயுமே உலகத்தில் வானத்திலையும் இல்லை, பூமியிலையும் இல்லை, கடலிலும் இல்லை, திடலிலும் இல்லை, எங்கேயுமே இல்லை, இங்கே தான் இருக்கிறார். அப்படி இல்லைன்னா ஒன்றைக்கு நீ முகமதா இருக்கணும் அல்லது நான் முகமதா இருக்கணும், ஒன்றைக்கு நீ முகமதா இருக்கணும் நான் முகமதா இருக்கணும் என்று சொல்கிறார். அவ்வளவு நிச்சயமாக அவன் கடித்து வந்து நிற்கிறார். உள்ளே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு துடிக்கிறார்கள், புழுப்போல் துடிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கூட கவலை இல்லாமல், லா தஹஸன் இன்னல்லாஹ், கவலை பேசாம இரு. சற்றரைக்குரிய 1.5 வருடங்களுக்கு பிறகு இதை போன்றே ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 1.5 வருடங்களுக்கு பிறகு இதை போன்றே ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சியிலையும் குகை இல்லை, அதற்கு பதிலாக ஒரு கூடாரம். அந்த கூடாரத்திலேயும் இதே 2 பேர்கள் தான் இருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சித்திக்குல் அக்பர் அபூபக்கர் சித்திக் எல்லாம் தான் இருக்கிறார்கள், வேறு யாரும் இல்லை. அந்த நேரத்தில் நிலைமை தலைகீழாக இருக்கிறது. நிலைமை தலைகீழாக இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் வீழ்ந்து அழுது அவருடைய தாடி நனைந்து ஜுப்பா நனைந்து அழுகிறார்கள். யா ஹய்யூ யா கய்யூம், யா ஹய்யூ யா கய்யூம் என்று சொல்லி சொல்லி மாகிறார்கள். இன் துஹலக் ஹாதில் இஸாபத்து மின் அஹ்லில் ஈமான் ஃபலன் தூபத அபதா யா அல்லாஹ். இந்த சிறு கூட்டம் அழிக்கப்படுமானால் இனிமேல் உன்னை வணங்குவதற்கு ஆள் இருக்காது. சிறு கூட்டம் அழிக்கப்படுமானால் இனிமேல் உன்னை வணங்குவதற்கு ஆள் இருக்காது. யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று அழுது கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அழுவதை பார்த்த ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், ஒன்றும் நடக்காது, கவலைப்படாதீங்க, வெற்றி நமதே, சயூஸமுல் ஜம்மு வ யுவலுன துபுரு, எல்லாத்தையும் விரட்டி அடிச்சிடலாம், நம்ம தான் வெற்றி பெற போறோம், கவலைப்படாதீங்க, தூங்குங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க ஓய்வா இருங்க, காலையில நீங்க எழுந்திருக்கணும், வேலை இருக்குது, தூங்குங்கள் என்று சொல்கிறார். அதிசயமான மாற்றம்.
அங்கே இருந்த இருவர் தான் இங்கே. ஆனால் அங்கே ஹஸரத் அபூபக்கர் துடித்தார்கள். என்னோட தன்னுடைய ஹபீபுக்கு அவர்களால் எதுவும் நடந்தால் தாங்கிக் கொள்ள இயலாது, துடித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அலட்டிக் கொள்ளாமல், கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளாமல் லா தஹ்ஸரின் அல்லாஹ மானா என்று சொன்னார்கள். ஆனால் இங்கே பெருமானார் துளுப்போன்று துடிக்கிறார்கள். யா ஹய்ய் யா கய்யூம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், அழுது கொண்டே இருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நிம்மதியாக இருக்கிறார்கள். தூங்குங்கள் நாயகன். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பார்த்தீர்களா? இந்த ரெண்டு வித்தியாசத்திற்கு என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? அங்கு தன்னுடைய தலைக்குத்தான் ஆபத்து வந்தது. அங்கு தன்னுடைய தலைக்குத்தான் ஆபத்து வந்தது. எனவே என்று கவலை இல்லாமல் இருந்தார்கள் என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இங்கே தன்னுடைய சமூகத்துக்கு ஆபத்து வந்தவுடன் அழுகிறார்கள், தேம்பி அழுதார்கள். வரலாற்றிலே மிக தெளிவாக சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய தலையை விட சமுதாயம் தான் முக்கியமாக இருந்திருக்கிறது இல்லையா? ஆனால் அபூபக்கருக்கோ ரசூலுல்லாஹ் தூங்க, ரெஸ்ட் எடுங்க, சமுதாயம் அவர்களுக்கு அதை பற்றி எல்லாம் அவ்வளவு கவலை கிடையாது. ரசூலுல்லாஹ் நீங்க ரெஸ்ட் எடுக்கணும், நீங்க தூங்கணும், நிம்மதியாக இருங்கள் என்று சொல்கிறார். இமாம் பூசிரி அழகான மௌலூது ஷரீஃப்கள், கசீதத்துல் புர்தா போன்ற காவியங்கள் அற்புதமான தத்துவங்களை நமக்கு நினைவுகாட்டிக் கொண்டிருக்கின்றன. இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக சொல்வார்கள், அஹல்ல உம்மத்தஹு ஃபீ ஹிர்ஸி மில்லத்திஹி கல்லைதி ஹல்ல மஅல் அஷ்பாலி ஃபீ அஜமி. என்ன சொல்வார் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், சிங்கம் தன்னுடைய குட்டியை பாதுகாத்ததை போன்றல்லவா இந்த சமுதாயத்தை நீங்கள் பாதுகாக்கிறீர்கள்? சிங்கம் தன்னுடைய குட்டியை பாதுகாத்ததை போன்றல்லவா நீங்கள் இந்த சமுதாயத்தை பாதுகாக்கிறீர்கள்? சிங்கம் கர்ஜனை செய்யும். காட்டின் ராஜாவாகிய அந்த சிங்கம் கர்ஜனை செய்தால் காடே அதிரும், எல்லா உயிரினங்களும் கொலைநடுங்கி சாகும். அந்த சிங்கம் எப்பொழுது கர்ஜனை செய்யும் தெரியுமா? ஒரு வேடன் அதை வேட்டையாடுகின்ற பொழுதா, அல்லது வேறு ஏதாவது மிருகங்கள் அதை தாக்குகின்ற பொழுதா, எந்த நேரத்தில் கர்ஜனை செய்யும் தெரியுமா? எந்த நேரத்திலும் அது கர்ஜனை செய்யாது. அது தன்னுடைய புதர்களுக்கு மத்தியிலே குட்டிகளை மேய விட்டுக் கொண்டிருக்கும். அப்படி விட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சின்ன எறும்பு வந்து தன்னுடைய குட்டியை தாக்கினாலும் காடே அதிரும்படியான கர்ஜனை அது கிளப்பும். கோழி குஞ்சு, இப்பொழுதெல்லாம் இப்படி குஞ்சுகளே காணோம். ரோட்டில் கோழி குஞ்சு மேய்ந்து கொண்டிருக்கும் இந்த தாய் பறவை பாதுகாத்து கொண்டு வரும். ஏதாவது ஒரு கள்ளப்பிறந்தங்க வர்ற மாதிரி ஒரு சந்தேகம் வச்சுன்னா உடனே அந்த பறவை எப்படி பறக்கும் பார்த்துருக்கிறோம் அல்லவா? பழைய கதை. இப்பெல்லாம் ஒரு ஒய்க்லா குஞ்சியும் காண கோழியும் காண ரோடுகளில். அதே மாதிரி இந்த சிங்கம் தன்னுடைய குட்டிகளை மேய விட்டுக் கொண்டிருக்கும் பொழுது சிங்கத்திற்கு ஆபத்து வந்தால் அல்ல, அந்த குட்டிக்கு ஒரு எறும்பு வந்து தீண்டினால் கூட கர்ஜனை கலப்பும். இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார்கள், அது போன்றல்லவா அண்ணலே பெருமானே, உங்களுடைய சமுதாயத்திற்கு ஒன்று என்ற உடனே விடிய அழுது கொண்டு இருந்தீர்களே, ஆனால் உங்கள் தலைக்கு ஆபத்து என்றவுடன் கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இருந்தீர்களே பெருமானே என்று சொல்கிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சமுதாயத்தை எந்த அளவிற்கு அவர்கள் சொல்ல போனால் தனக்கு அல்லாஹ் எவ்வளவு ஷரப்பை தந்தானோ அத்துணை ஷரப்பையும் பயன்படுத்தி இந்த சமுதாயத்திற்கே வேண்டி இருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு. எவ்வளவு சலுகைகளை அல்லாஹ் தந்தானோ, எவ்வளவு சிறப்புகளை தந்தானோ, அது எல்லாவற்றையும் இந்த சமுதாயத்திற்கே அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்று நாம் எண்ண வேண்டியது இருக்கிறது. ஒரு செய்தியை நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு திருப்பி பாருங்கள். நாம் நினைக்கலாம் இதெல்லாம் அந்த காலத்து சஹாபாக்களுக்கு தெரிஞ்சது, நமக்கு என்ன? மௌலானா அப்துல் அஜீஸ் மௌலானா சொன்னதை போன்று இன்று நாம் எந்த அளவிலே பெருமானாரை சிறப்பாக பார்க்கிறோம். நாம் பழங்கதையை பேசி என்ன செய்ய? ரசூலுல்லாஹ் அந்த காலத்தில் இருந்தாக நமக்கு என்ன, நம்ம மீது என்ன பிரியமா இருக்கிறார்கள் என்று எண்ணுகிறார்கள். அந்த சஹாபாக்கள் அவர்கள் யுத்தத்திலே, பத்ர் யுத்தத்தின் பொழுது இரவிலே நடந்த அந்த செய்தி, பத்ர் யுத்தத்தின் பொழுது நடந்த செய்தி, காலையிலே 313 சஹாபாக்களை களம் இருக்கிறார்கள். எனவே இந்த சமுதாயம் அழிந்தால் நான் என்ன செய்வேன் என்று பெருமானார் கவலைப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நமக்கு என்ன என்று எண்ணலாம். ஆனால் நாமும் எண்ணி பார்க்கின்ற, ஒவ்வொரு கணத்திலும் எண்ணி பார்க்கின்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அதில் ஒன்று அந்த மேராஜுக்கு போயிட்டு வந்த செய்தி. நமக்கெல்லாம் தெரியும், 50 வக்துகளை தொழுகை அவர்கள் கொண்டு வந்தார்கள். 50 வக்து தொழுகை அவர்கள் கொண்டு வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது இந்த சமுதாயம் செயல்படுத்தாது என்று சொன்ன பொழுது சரி என்று அல்லாஹ்விடத்தில் சிபாரிசுக்காக சென்றார்கள். 50 வக்து தொழுகை ரசூலுல்லாஹ்வால் தொழ முடியுமா முடியாதா என்றால்
ரசூலுல்லாவுக்கு தொழ முடியாது என்று சொல்ல மாட்டோம். ஏன்னா குர்ஆன்லயே சூரத்து முஸம்மில்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அத்னா மின் சுலுஸைல் லைலி வ நிஸ்ஃபஹு. நீங்கள் இரவில் 2/3 நின்று தொழுகிறீர்கள் என்பது எமக்கு தெரியும் என்கிறார். இரவிலே 2/3 தொழுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார். இன்று நாம் பார்க்கிறோம் 8 மணி நேரம் தொழுகிறீர்கள் என்ற செய்தியை அல்லாஹ் ஒத்திருக்கிறான். 8 மணி நேரம் என்றால் ஒரு 4 ரக்காத்துக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? 5 நிமிஷம். 3 நிமிஷத்தில் தொழுகிறார்கள்லாம் இருக்கிறாங்க. 4 ரக்காத்திற்கு 5 நிமிஷம் பிடிக்கும். 3 நிமிஷத்தில் தொழக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. அப்படி ஆனால் ஒரு 50 வக்து தொழுகைக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? 8 மணி நேரம் தொழுகிறீர்கள் என்பது அல்லாஹுக்கு தெரியும் என்று சொல்கிறான். எனவே 50 வக்து அவர்களுக்கு சிரமம் அல்ல, ஆனால் சமுதாயத்திற்கு தேவை என்பதற்காக வேண்டி மேலே சென்றார்கள். சாதாரணமாக கொஞ்சம் எண்ணி பாருங்க, நம்ம ஊரில் ஒரு எம்எல்ஏட்ட ஒரு காரியமாகணும். அப்போ ஒரு கூட்டாளியை போய், தம்பி இந்த எம்எல்ஏட்ட அந்த விஷயத்தை கேட்டுத்தாங்கன்னு சொல்கிறோம். உடனே சரிங்க நான் கேட்டுத்தாரேன்னு சொல்லி ஒரு சிபாரிசு பண்ணிட்டு வந்துடுவார். வந்து 10 நாளாக போனால் ஒன்றும் செய்தி நடக்கலை. திரும்பவும் கேட்போம், என்னங்க நீங்கள் போனீங்க காரியம் ஆகலையே, இன்னொரு தடவை ஒரு நட போயிட்டு வந்துருங்களேன் என்று சொல்லுவோம். நெருங்கிய நண்பர், என்னங்க 2வது வரை போக சொல்கிறீங்களே, சரி போயிட்டு வர்றேன் என்பதாக 2வது தடவை போவார். 2வது தடவை போய்விட்டார். 3வது ஒரு தடவை வருகிறது. 3வது 10 நாளாகியும் காரியம் நடக்கலை. ஏங்க நீங்கள் போய் சிபாரிசுக்கு போயிட்டு வந்துருங்களேன்னு சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம்? நாம் என்ன சொல்லுவோம்? அஜீஸ் மௌலானா சொன்னாருங்கள்ல, நமக்கு சிந்தித்து பாருங்க, நம்மளை சிந்திச்சு பாருங்க. 3வது தடவை சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம்? ஏங்க ஒரு தடவை கேட்டேன், 2 தடவை கேட்டேன், திரும்ப திரும்ப அந்த ஆட்டை போக சொல்கிறீங்களே, சரி சரி இதோட இனிமேலாம் நீங்கள் சொல்லக்கூடாது என்று 3வது தடவை போயிட்டு வந்துடும். 4வது தடவை நாம் போவோமா? 5வது தடவை சிபாரிசுக்கு செல்வோமா? ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் சிரமப்படுவோம் என்பதற்காக வேண்டி இங்கிருந்து 9 தடவை சென்றிருக்கிறார்கள். வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். 9 தடவை, திரும்ப திரும்ப 9 தடவை சென்றிருக்கிறார்கள். என்றால் யாருக்காக வேண்டி சென்றிருக்கிறார்கள்? நாம் சிரமப்படக்கூடாது. 50 வக்து தொழுகை கடமையானால் இந்த சமுதாயம் உலகம் உள்ளளவும் அது கடமையாக இருந்திருக்கும். அன்று அவர்கள் பேசாது இருப்பார்களே, ஆனால் இன்று நமக்கும் கடமை, இன்னும் பின்னால் உள்ளவர்களுக்கு கடமை 50 வக்து. ஆனால் நாம் சிரமப்படக்கூடாது என்பதற்காக வேண்டித்தானே 9 தடவை சென்றார்கள். என்ன எம்எல்ஏவோடு 3 மைல் தூரத்திலே இருக்குது? எம்எல்ஏவோடு 3 மைல் தூரத்திலே இருக்குது? இல்லை. இங்கிருந்து ஒளி 1,86,000 மேல் போகக்கூடிய ஒளி 50 வருடம் சென்றால் செல்லக்கூடிய இடத்திலே முதல் வானம், அதற்கு மேல 500 வருடங்கள் செல்கிற தூரத்திலே 2வது வானம், அதற்கு மேல 500 வருடங்கள் செல்கிற இடத்திலே 3வது வானம். இப்படி 7 வானங்கள், 4 வானங்களை கடந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலிருந்து 4 வானங்களை கடந்து அரிஷ் குருசு கடந்து 9 தடவை சென்றிருக்கிறார்களே, இதற்கு ஒன்னால் நன்றி செலுத்த முடியுமா சமுதாயமே? அப்படி செல்லவில்லையானால் 50 வக்தி தொழுகை பாழாக்கின குற்றம் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஏற்பட்டு இருக்குமே. உங்கள் சிரமப்படுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை. நாம் எண்ணி பார்க்கிறோம். அன்பான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நமக்கு கிடைத்ததை போன்று ரசூலுல்லாஹ்வுக்கும் ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் ஒரே ஒரு தடவை அந்த வாய்ப்பை கொடுத்தான். அந்த ஹஜ்ஜிலே நாமெல்லாம் துஆ செஞ்சான். ஹஜ்ஜுக்கு போனவங்கலாம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க,